அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் என முக்கிய புள்ளிகள் பலர் மீதும் சமூக வலைதளங்களில் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த சவுக்கு சங்கர் பலமுறை கைதாகி சிறை சென்றிருக்கிறார். திருச்சியில் பிறந்த சவுக்கு சங்கரின் உண்மையான பெயர் ஆச்சிமுத்து சங்கர். இவரது தந்தை தஞ்சாவூரை சேர்ந்தவர், தாய் திருச்சியை சேர்ந்தவர். சவுக்கு சங்கரின் தந்தை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில் உதவியாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் 1991 அவர் இறந்த பிறகு கருணை அடிப்படையில் அந்த வேலை சவுக்கு சங்கர் கிடைத்தது. அரசு வேலையில் ஆண்டுகள் உருண்டோடு மேலதிகாரிகளின் செல்போன் உரையாடலை ரகசியமாக ரெக்கார்ட் செய்து கசியவிட்டதற்காக 2008 சவுக்கு சங்கர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அப்போது அவர் கீழ்மட்ட ஊழியர்தான் என்றாலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு சர்வீஸில் இருந்து பல அதிகாரிகளின் தொடர்பு சங்கருக்கு கிடைத்தது. அதையடுத்து மேல்மட்ட அதிகாரிகளால் இன்னொருக்கு ஆளாகும் ஊழியர்களின் ரகசிய புகார் பெட்டியாகவே மாறியிருந்தார். அப்படியான புகார்களை அம்பலப்படுத்த 2010 சவுக்கு என்ற வலைதளத்தை துவங்கிய சங்கர் அரசு அதிகாரிகளின் துஷ்பிரயோகங்களை அதில் கட்டுரைகளாக எழுத துவங்கினார். அதன் மூலம் நாளடைவில் ஆச்சிமுத்து சங்கர் சவுக்கு சங்கராக மாறினார். செய்தி தொலைக்காட்சிகளில் நடைபெறும் விவாத நிகழ்ச்சிகளிலும் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரபரப்பான செய்திகளை சுட சுட பேசியும் சமூகத்தின் கவனத்தை ஈர்த்தார். தொடக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியை கடுமையாக டார்கெட் செய்த சவுக்கு சங்கர் திமுகவின் அபிமானி என்று விமர்சிக்கப்பட்டார். ஆனால் 2021 தேர்தலுக்கு பின்னர் அவரது பார்வை அப்படியே மாறியது திமுக ஆட்சி மீது. அந்த ஆட்சி அமைந்த சில மாதங்களிலேயே அதை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார் சவுக்கு சங்கர். தலைமைச் செயலர் தொடங்கி ஸ்டாலினின் மருமகன் சபரீசன், உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளை குறிப்பிட்ட சவுக்கு அவர்களின் தனிப்பட்ட விவகாரங்களை டார்கெட் செய்து கடுமையாக விமர்சித்து வந்தார். இதனால் கடந்த 2022 நீதித்துறை குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதாகிய 6 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த வழக்கு விசாரணைக்காக கோர்ட்டுக்கு வந்தபோது தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் திமுகவினரை பற்றி பேசியதால் தன்னை திட்டமிட்டு திமுக அரசு பழிவாங்குகிறது என கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார் சவுக்கு சங்கர். சிறையிலிருந்து விடுதலையானதும் முன்பை விட திமுக அரசை மிக கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். ஆளும் ஆட்சியை கடுமையாக விமர்சிக்க தொடங்கியவர் 6 மாதங்களுக்கு முன்பு பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய காரணத்தினால் சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் அவரது சவுக்கு மீடியா முடக்கப்பட்டு அதிலிருந்த பல லட்சக்கணக்கான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. கோர்ட் உத்தரவின்றி சவுக்கு மீடியா சேனலை தொடங்க முடியாத காரணத்தினால் தற்பொழுது சவுக்கு மீடியா நெட்வொர்க் என்ற புதிய சேனலை ஆரம்பித்து பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்து வந்த சவுக்கு சங்கர் ஏற்கனவே அவர் மீது போடப்பட்டிருந்த கஞ்சா வழக்கில் நேரில் ஆஜராகாத காரணத்தினால் மீண்டும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்.